Hi friends, welcome to ஆச்சையின் அறுசுவை. இன்னைக்கு நம்ம அருமையான mint flavored restaurant style chicken gravy எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் இதுக்கு 1 கிலோ chicken எடுத்துர்க்கேங்க. இப்போ நம்ம அரைக்க தேவையான பொருட்களை எடுத்துப்போம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கை ஃபுல்லா புதினா இலை எடுத்துர்க்கேன். கூடவே ஒரு கட்டை விரல் அளவு இஞ்சியும் 6 வெள்ளைப்பூடும் இதுக்குள்ள போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல நம்ம ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம 3 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 5 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதில் நல்லா அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக நறுக்கி இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளியோட ஜூஸ் எல்லாம் வெளியில் வரணும். நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. ஆக்சுவலாக சிக்கன் எல்லாரும் பயப்படுவீங்க, சூடு நம்ம ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இப்போ நம்ம அந்த புதினா சேர்க்கறதுனால அந்த சிக்கனோட சூட்டை இது குறைச்சிருங்க. இப்போ இது கூட நம்ம 4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். கூடவே 4 ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த வதங்கிறதுல தான் அந்த டேஸ்ட் இருக்குதுங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இந்த சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கேங்க. அந்த சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா சுருள கிண்டிடலாம். இந்த சிக்கனோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இது கூட நம்ம சப்பாத்தி, அப்புறம் இட்லி, தோசை, சாதம் எது கூட வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாங்க. அந்த கிரேவி வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் தண்ணி மறந்து கூட ஊற்றிடாதீங்க. இப்போ இந்த வெங்காய தண்ணியிலேயே இந்த சிக்கன் வேகணும். இப்போ இந்த குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். வெந்ததுக்கு அப்புறம் இதை திறந்து பார்த்து நம்ம அந்த சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த கிரேவியை தனியாக குக்கரில் வச்சு இல்லைன்னா ஒரு கடாயில் ஊற்றிட்டு அதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். எதனால் நம்ம இதை அப்படி பிரிக்கிறோன்னா, இந்த சிக்கன் ஏற்கனவே வெந்திருக்கும். ஆனால் நம்ம தண்ணி ஊற்றாமலே அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி மட்டுமே நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. திருப்பி நம்ம இதை குக்கரில் வேக போட்டோன்னா சிக்கன் கலண்டுரும். அதனால சிக்கனை தனியாக எடுத்துகிட்டு கிரேவியை மட்டும் கொதிக்க வச்சு அது நல்லா திக்காக வந்தோன்னே இந்த நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டு நல்லா சுருள அதை வேக விடுறோம். திக்கா வர்றதுக்காக நம்ம இப்படி பண்றோம். இதை நல்லா கிண்டி விடுங்க. இது புதினா சிக்கன்ங்கிறதுனால நமக்கு ரொம்ப வாசனையா நல்லா இருக்குங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியே இதுவும் நமக்கு வீட்டிலேயே நம்ம செய்யலாம். நீங்கள் சிக்கனோட சூடுக்கு பயப்படாமல் இந்த புதினா சிக்கனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.